நேயர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே அதிமுக பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதிமுகவில் மீண்டும் பிளவுகள், எத்தனை பிளவுகள், கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவருடைய அதிருப்தியோடு சேர்ந்து, செங்கோட்டையன் நீக்கத்தோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 5 பிளவுகளாக 5 பிரிவுகளாக வந்து அதிமுக இயங்கிட்டு இருக்கா அப்படின்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் வந்து அப்படியெல்லாம் இல்லை. என்ன அதிருப்தி வந்தாலும் அதெல்லாமே கடைசியில் வந்து அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாகவே போய் முடியுது அப்படிங்கிற காட்சியை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்றைக்கு நான் வந்து ஹரித்துவார் பயணம் மேற்கொள்ள போகிறேன், ஆன்மீக பயணம் போகிறேன், மன நிம்மதிக்காக போகிறேன், ஹரித்துவார் போகிறேன், ராமரை தரிசிக்க போகிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போனார். போய் டெல்லி போனார். டெல்லியில் ஏர்போர்ட்டில் இறங்கி என்ன சொன்னால், ஏங்க டெல்லி போய் தாங்க ஹரித்துவார் போக முடியும் அப்படின்லாம் வந்து சொன்னார். எந்த அமைச்சர்களையும் நான் சந்திக்கலை, எந்த முக்கிய அமைச்சரையும் நான் சந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் உட்காந்துருந்தார் அப்படின்னா, அமித்ஷா அவர்களுடைய வீட்டில் போய் உட்காந்துருந்தார் செங்கோட்டையனரும் அவருடைய ஆதரவாளர் அவர்களும். சரி, ஃப்ளாஷ்பேக்குக்கு போகலாம். நம்ம என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் 2 முறை அதிருப்தியை பதிவு பண்ணார். 2வது முறை வந்து அதிருப்தியை பதிவு பண்ணி 10 நாள் கெடு வந்து அதிமுகனுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கெடு விதித்தார். கட்சியை ஒன்றிணைக்கணும், கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவர்களெல்லாம் தலைவர்களெல்லாம் மீண்டும் இணைக்கணும். அப்படிங்கும்போது யாரெல்லாம் இணைக்கணும் அப்படின்னும் சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரையும் வந்து பயன்படுத்தலை. இணைக்கணும், அவருடைய விருப்பம், யாரை யாரை சேர்த்துக்கணும் அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். அங்கே தான் ட்விஸ்ட்டு. யாரை யார் முடிவு பண்ணணும் அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த ஒரு அதிருப்தியை பதிவு பண்ணணும்? கட்சி வந்து வலுவிழந்துட்டே போகுது. இப்படியே தேர்தலை சந்திச்சா கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. திமுகவினுடைய வெற்றிக்கு மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதவுகிறார் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. இதற்கு முன்னாடி குற்றச்சாட்டை முன் வச்சு அதிருப்தியை பதிவு பண்ணப்பே நம்ம இன்டர்வியூ வாயிலாக பேசியிருந்தோம். என்ன செய்ய போறாரு செங்கோட்டையன் அவர்கள்? அதிருப்தியை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்தே அதிமுகவில் பயணிக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவராக இருக்காரு. அப்போ வந்து அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவை ஏற்படுத்துமா, பெருசா பாதிப்பை கொடுக்குமா அப்படின்லாம் வந்து நம்ம இன்டர்வியூ வாயிலாக பேசியிருந்தோம். ஆனால் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக அதிருப்தியை மீண்டும் பதிவு பண்ணுறாரு, குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு, 10 நாள் கெடு விதிச்சாரு. மறுநாளே வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து மூத்த தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியாக நீக்கம் அப்படின்னு அறிவிச்சிறாரு. செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் இல்லை, அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரையுமே கட்சியிலேருந்து நீக்கிறாரு. முன்னாள் எம்பியான சத்யபாமா வந்து நான் ராஜினாமா செய்ய போகிறேன் அப்படின்னு அறிவிப்பு தான் வெளியிட்டாங்க. நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு அவங்களையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து கட்சியிலேருந்து நீக்கிறார். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருது. என்னடா அது கெடு விதிச்சாரு. ஒரு இரு விமர்சனங்கள், வழக்கம் போல் ஒரு சம்பவம்னா இரு விமர்சனங்கள் இரு பார்வை வரும் இல்லையா? அதாவது பொதுச் செயலாளர் அவர்களுக்கே எப்படி வந்து கெடு விதிக்க முடியும்? செங்கோட்டையன் அவர்கள் செஞ்சது தவறு அப்படின்னு ஒரு பக்கமும், செங்கோட்டையன் அவர்கள் செஞ்சதில் என்ன தவறு? எடப்பாடிக்கு ஆணவம், இவ்வளவு ஆணவம் வந்து ஆகாது, அழிஞ்சு போறாரு எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் எப்படி நீக்க முடியும்? செங்கோட்டையன் அவர்களோட உதவியால் தான், அவருடைய இதால தான் வந்து எடப்பாடி அவர்களே இன்னைக்கு அதிமுகவில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது வழிகாட்டிய வரம் கொடுத்த தெய்வத்தினோட தலையிலேயே கை வைக்கலாமா அப்படின்லாம் வந்து பேசினாங்க. இது 2 விமர்சனங்களுமே நடந்துச்சு. நேற்றைக்கு திடீர்னு ஏர்போர்ட் வராரு. அங்கே செய்தியாளர்கள் கேட்கும்போது நான் ஹரித்துவார் ஆன்மீக பயணம் போகிறேன்னு சொல்லிட்டு போனவர், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டைலிலேயே வந்து இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு போய் அங்கே போய் அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் காத்துட்ருக்காரு அவரை சந்திக்க. ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்தேன் அப்படி இப்படின்னு அவர் வந்து இங்கே சென்னை வந்து அவர் சொல்கிற வரைக்கும் பல விஷயங்கள் என்ன பேசியிருப்பாங்க அப்படி இப்படின்னு பல விவாதங்களே போயிடுச்சு. ஏர்போர்ட்டில் இறங்கி சொல்கிறாரு, நான் அமித்ஷா அவர்களை சந்தித்தேன், ரயில்வே துறை அமைச்சரையும் சந்தித்தேன், இப்படி கோரிக்கைகளை வச்சு எங்களுக்கு இந்த வழித்தடம் இந்த நேரம் மாற்றணும் அப்படின்லாம் கோரிக்கை வச்சு எழுதி கொடுங்க பண்ணித்தரேன்னு சொன்னாருன்னு சொல்லி அவர் வந்து பேசினார். அதுக்கப்புறமா இழுத்து ஓரளவுக்கு வந்து இப்போ கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், அதிமுகவினுடைய நலன், கட்சி சார்ந்த நலன் அதை பற்றி பேசியிருக்கேன், தொடர்ச்சியாக அது சார்ந்தே நான் வந்து பயணிப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்லிட்டு போயிருக்கார். இதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியல. அதாவது அமித்ஷா அவர்களை நோக்கி அங்கே போய் அவர் வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டதா, இல்லை ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி அப்படியே இழுத்துக்கொண்டே போய் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து பலாப்பழ சின்னத்தை விட்டு போட்டியிட விட்டாங்களே, அப்படி போய் இந்த சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் அவர்களை விட போகுதா பாஜக, அமித்ஷா அவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் வந்து ஒரு ஹாப்பி ஃபேஸ் இல்லை செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ வந்து பெருசாக எந்த பாதிப்பையும் அதிமுக கொடுக்கலைங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகலேருந்து நீக்கப்பட்டதுமே கிட்டத்தட்ட வந்து கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு பகுதியில் பெரும் பாதிப்பு இருக்கும். பலர் வந்து
அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, விலகிடுவாங்க அப்படின்லாம் வந்து பேசு பொருளாச்சு விவாதங்கள்ல. ஆனா ஒரு சிலர் தான் வந்து செங்கோட்டையன் அவர்களோட தொடர்ந்து ஆதரவாளர்களா பயணிக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களோட நெருக்கமா இருந்த சிலர் வந்து நேற்றைக்கே போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள சந்திச்சு 2026ல அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்க தொடர்ந்து பாடுபடுவோம். நீங்க மாவட்ட செயலாளரா புதிதாக நியமிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சந்திச்சு உறுதி பண்ணிட்டாங்க. அதிமுகல தான் இருக்கோம் அப்படின்னு. ஸோ அதனால பெரிதா பாதிப்பை கொடுத்துருக்கா இல்லையான்னு மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஈரோடு பகுதி மக்கள் என்ன ஓட்டு போடுறத வச்சு தான் நம்ம வந்து கணிக்க முடியும். இது அதிமுகவினுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போது வரைக்கும். தாவேக்கால வந்து அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, யாரை பார்த்து பயப்படுதோ இல்லையோ திமுக வந்து ஆளுங்கட்சியான மக்கள் விரோத ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய திமுக வந்து எங்களை பார்த்து ரொம்பவே பயப்படுது. அதனால தான் எங்களுடைய பொதுச் செயலாளரான ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனந்த் மற்றும் தோழர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. விஜய் இந்த விரோத போக்கை நாங்கள் கண்டிக்கிறோம். எங்கள் கட்சி நிர்வாகிகள் மீதும் பொதுச் செயலாளர் மீதும் போட்டிருக்கக்கூடிய வழக்கை திமுக வாபஸ் பெறணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து கடுமையாக வச்சிருக்காரு ட்வீட் போட்டு. இதுதான் இப்போதைய தாவேக்காவுடைய நிலை. அதுபோக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறேன்னு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா செப்டம்பரில். இவருடைய சுற்றுப்பயண விவரங்கள் வெளியாகியிருக்கு. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் பல போராட்டங்களை பல புரட்சிகளை பார்த்துருப்பாங்க. ப்ரொட்டஸ்ட்டு, அடி வாங்கிட்டு ஓடுறது, இல்லை காவல்துறையை தாக்குறது, அது ஒரு எல்லை மீறி போகிறது, மரத்தை வெட்டி போடுறது, அது வந்து ஒரு வரலாற்று பெயர் கொடுக்கறது அந்த கட்சி தலைவருக்கு அப்படின்னு பல்வேறு போராட்டங்களை அரசியல் கட்சி தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. பல போராட்டங்களை மக்கள் பார்த்துருக்காங்க. ஆனால் தாவேக்கா நடத்துகிற போராட்டங்கள்லாம் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. போலீஸ் வந்து அரசியல் போராட்டங்கள் வந்து எப்படின்னா ஒரு கட்டுக்குள்ளேயே இருக்காது, கட்டுக்கடங்காத போராட்டமாக தான் இருக்கும். அதை மீறி போகும்போது அந்த கட்சி தலைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த தொண்டர்கள் நடப்பாங்க. ஆனால் தாவேக்காவுடைய போராட்டங்களை எப்படி பார்க்குறதுனே தெரியல. கடந்த முறை வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. விஜயவர்கள் தலைமை இல்லாத அதற்கு முன்பாக நடந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டில், சென்னையில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டில் அந்த காணொலி காட்சிகளை பார்க்கும்போது காவல்துறையினர் வந்து ஜென்ரலாகவே வந்து அனுமதி பெறாத போராட்டங்கள் என்ன நடக்கும்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து ஒரு வேன்லேயோ பஸ்லையோ அழைச்சிட்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் போட்டு பூட்டிடுவாங்க. மாலை 6 மணிக்கு திறந்து விட்டுருவாங்க. இதுதான் வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய அரசியல் கட்சி போராட்டங்கள், அது அனுமதி பெறாத போராட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள். தாவேக்கா வந்து வேன் வந்து நின்று வேன் கதவை திறந்தோடனே இவங்களா போய் ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது வேனில் ஏறுற மாதிரி ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு அங்கே போய் மண்டபத்து வாசலில் இறங்கணுன்னு இறங்கி லைனாக போய் மண்டபத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. காவல்துறையினர் வந்து பூட்டிடுறாங்க. இது என்ன விதமான ப்ரொட்டஸ்ட்டுன்னு புரியலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடுறீங்க. ஒரு போராட்டம் அப்படிங்கிறது அந்த இப்போ நம்ம வந்து இதற்கு முன்னாடி வீடியோவில் நேபாள் ப்ரொட்டஸ்ட்டை பற்றி பார்க்குறோம். ஜென்சி ப்ரொட்டஸ்ட்டு முழுக்க முழுக்க இளைஞர்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுத்திருக்காங்க. ஆனால் தாவேக்காவினர் ப்ரொட்டஸ்ட் நடத்துறதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, விஜய் அவர்கள் சொல்கிற அனுமதி பெறணும். என்ன காவல்துறை வந்து என்னென்ன விதிமுறைகளை விதிக்கிறாங்களோ அத்தனையும் பண்ணி அனுமதி பெற்று தான் போராட்டம் நடத்தணும். அனுமதி கிடைக்கலையா போராட்டமே பண்ண வேணாம். அனுமதி பெற்று போராட்டம் நடத்துவதுங்கிறது சரியான விஷயம்தான். ஆனால் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனையை நோக்கி வைக்கும்போது அந்த பிரச்சனை எழக்கூடிய அந்த நேரத்தில் சூட்டோடு சூடாக பண்ணக்கூடிய ப்ரொட்டஸ்ட் தானே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நோக்கி வழிவகுக்கும். நீங்கள் வந்து ஒரு வாரம் கழிச்சு அஜித்குமார் மரண விஷயத்திலேயே எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காவல்துறை அனுமதி கொடுக்கல, மறுபடியும் டேட் மாற்றி கொடுத்து அந்த அஜித்குமார் வழக்கே முடிஞ்சிருச்சு. அது சிபிஐட்ட ஒப்படைச்சு அவங்களுக்கு தேவையான நிவாரணங்களை கொடுத்து அது முடிஞ்சு போன பிறகு நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது? புரியவே இல்லை இது எனக்கு. எதுக்காக அந்த ப்ரொட்டஸ்ட்டு? அஜித்குமாருக்கு நீதி வேணும், நியாயம் வேணும் நீங்கள் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் முன்னாடி போய் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் அவர் எடுத்துகிட்டு வந்தாரா, சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னாரான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அந்த ப்ரொட்டஸ்ட் கூட தீர்வை நோக்கிய ப்ரொட்டஸ்ட்டாகவே இல்லை. காவலர்களும் வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வு வேணும், எத்தனை காவல் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது, மன உளைச்சலை குறைப்பது எப்படி, இந்த மாதிரியான காவல் நிலைய மரணங்களை தடுப்பது எப்படின்னு எதையுமே ஒரு
கட்சி தலைவர் பேசவே இல்லை. முதல்வர் சாரி கேட்கணும் இதை தான் பேசினார். இதுக்கு ஒரு ப்ரொட்டஸ்டான்னு தெரியல. இப்பயும் வந்து எதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னா, இந்த சுற்றுப்பயணம், பொதுக்குழு நடத்துவது, அங்கே மீட்டிங் போடுவது, மக்கள் சந்திப்புகளை நடத்துவதற்கு டைம் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் கொடுக்கல அப்படின்னா இந்த சுற்றுப்பயணத்தையே தள்ளி போட்டுருவாங்களா டேட்டை? டைம் அனுமதி கொடுக்கல அப்படின்னா அனுமதியை மீறி நடத்துறதான அரசியல் போராட்டங்கள். எனக்கு தெரிஞ்சு 90% போராட்டங்கள் அப்படிதான் இருந்திருக்கு. அனுமதி கிடைச்சுதான் நீங்க சுற்றுப்பயணம் போவீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வெயிட் பண்ணா, இந்த மாதிரி 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணா எலெக்ஷனே முடிஞ்சிருமே. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அது போக 234 தொகுதிக்கும் தொகுதி ரீதியிலாக என்னென்ன பிரச்சனை இருக்குது, மக்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத போய் மக்கள்கிட்ட பேசணும். பிரச்சாரத்தில் எப்படி பேச போகிறாரு, எப்படி மக்கள் ஓட்டுகளை கவர போகிறாரு, தேர்தலில் தாவேகா எந்த இடத்துக்கு வராங்க, இந்த ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு நடந்த மாதிரி 2வது இடத்த 18% பிடிப்பாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நடக்குது, சுற்றுப்பயண அறிக்கை வெளியாயிருக்கு, பார்ப்போம். அப்டேட்டோட மீண்டும் சந்திக்கலாம்.